காமராஜர் ஐயாவை கர்ம வீரர்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? எந்த ஒரு செயல் திட்டம் எடுத்தாலும் அம்சமா அழகா அற்புதமா செய்து முடிப்பார். சொன்ன நாளைக்குள்ள சொன்ன தொகையில எத்தனை கோடி மக்கள் பயன்பெற முடியுமோ அத்தனை கோடி மக்கள் கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பார். ஆனால் அந்த காலகட்டங்களில் சரியான கருவிகள் கிடையாது. ஆட்களை வச்சு தான் வேலை வாங்கணும். நம்பிக்கையான ஆட்களாக இருந்தால் நல்லதுன்னு காமராஜர் ஐயா எப்பவுமே நினைப்பாங்க. ஆனால் இப்போ 1008 கருவிகள் வந்தாச்சு. ஏகப்பட்ட தொழில்நுட்பம் இருக்குது. ஆனால் எந்த செயல் திட்டத்தையும் செயல்படுத்தவே இல்லை. ஒரு அணைக்கட்டு கிடையாது. எந்த விதமான செயல் திட்டமும் இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை. ஆனால் காமராஜர் ஆட்சி காலத்தில் நம்பிக்கையும் நல்ல மனிதர்களை நம்பி தான் காமராஜர் ஐயா வேலை கொடுத்தாங்க. ஒரு செயல் திட்டத்தை ஆரம்பிக்கணும்னா எத்தனை கோடி மக்களுக்கு பயன் கிடைக்கும்னு பார்ப்பாங்க. அத்தனை கோடி மக்களுக்கும் அந்த பயன் செயல் திட்டத்தை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதில் உள்ள நல்லது கெட்டதை பார்ப்பாங்க. எத்தனை நாட்களுக்குள்ள எத்தனை ஆட்களை வச்சு அந்த செயல் திட்டத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ குறித்த